Hi, this is Santosh. Welcome to English Abaka. நம்ம இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய செகண்ட் ரைட்டிங் ஸ்கில்லான இன்விடேஷன் தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த இன்விடேஷன்ல தான் அதிகமான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த கொஸ்டினை வந்து எப்படியா இருந்தாலுமே ரெண்டு கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்விடேஷன் தான் கேட்க போறாங்க, எய்தர் ஆர் சாய்ஸ். ஸோ இதுல வந்து இது கார்டா, லெட்டரா, இல்ல ரிப்ளையா, இது ஃபார்மலா, இன்ஃபார்மலா, பர்சனலா, அஃபிஷியலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து எல்லாமே போயிடும்ன்றதை நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்விடேஷன். இது ரொம்ப வந்து வளவலன்றதெல்லாம் சொல்லாம இன்விடேஷன் வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே, என்கேஜ்மெண்ட்ஸ், வெட்டிங், மேரேஜ், அனிவர்சரி, அப்பாயின்மெண்ட்ஸ், ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. நீங்க கண்டிப்பா இது நார்மலா நீங்க எடுத்துக்கோங்களேன். இப்போ உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா இன்விடேஷன்ஸ், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இன்விடேஷன், ஹவுஸ் வார்மிங் செரமனி இன்விடேஷன். இதுக்கு அடுத்து வந்து ஸ்கூல் சைடு வாங்க, இல்ல காலேஜ் சைடு, இல்ல வந்து ஒர்க் பிளேஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன், ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இன்விடேஷன் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து இந்த கேட்டகரிஸ் வந்து என்னன்றதை ஸ்டார்ட் அவுட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கடுத்து இந்த கொஸ்டின்ல என்ன நெசசிட்டின்றதை புரிஞ்சுக்கணும், இது செகண்ட் பாயிண்ட். ஸோ தட் நம்ம எடுத்த உடனே இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த வந்து அபிஷியல் இன்விடேஷன் கார்டு, பர்சனல் இன்விடேஷன் கார்டு, கார்டு பார்ட்டை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஏன்னா இது ரெண்டு விஷயங்கள் கார்டு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல லெட்டர் வந்து நம்ம அடுத்த வீடியோல பாத்துடலாம். ஏன்னா நிறைய விஷயங்களை ஒரே நேரத்துல டம்ப் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஷாம் லால் அண்ட் சன்ஸ் ஆர் ஓப்பனிங் a நியூ ஜெனரல் ஸ்டோர் கேலக்ஸி நாவலிட்டிஸ் இன் கீதாஞ்சலி என்க்ளேவ். ஓகேங்களா? இப்போ வந்து த இனாகுரேஷன் செரமனி இஸ் ஃபிக்ஸ்ட் ஃபார் சண்டே. டைம், டேட், பிளேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர் அ டிராஃப்ட் ஆஃப் ஃபார்மல் இன்விடேஷன் லெட்டர் ஃபார் த பர்பஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது இந்த பார்ட் தான். சார் இந்த இடத்துல வந்து ஃபார்மல் இன்விடேஷன் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது நான் இந்த மாதிரி எழுதுனேன், ஆனா எங்க மேம் வந்து தப்புன்னு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருப்பீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க ஃபார்மல் இன்விடேஷன் லெட்டர் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்ததால அது லெட்டர் ஆகாது. ஸோ கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணி கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் தட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல இட் இஸ் ஃபார் மோர் தென் ஒன் பர்சன். மோர் தென் ஒன் பர்சனுக்கு கேட்கறாங்கனாலே கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது கார்டு தான் போகும். அப்போ சிங்குலரா ஒரு பர்சன் மட்டும் கேட்கறாங்க, ஒரு பர்சனுக்கு வந்து டிராஃப்ட் பண்ண சொன்னாங்கன்னா அது லெட்டர்ல வரும். ஸோ மோர் தென் ஒன் பர்சன்னா அது வந்து கண்டிப்பா கார்டுல தான் வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் வார்மிங் செரிமனி, ஒரு நியூ ஷாப் ஓபன் பண்ணிருக்காரு, ஸோ அதுக்கு வந்து பீப்புளை கூப்பிடுறாருன்ற கான்செப்ட்லன்னு பார்க்கும்போது கண்டிப்பா இது கார்டு தான். சரி, அப்புறம் எதுக்கு இதை வந்து மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கூட அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ கொஸ்டினுக்கு என்ன நெசசிட்டியோ அதை தான் வந்து நீங்க வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் இஸ் நெசசரி ஃபார் திஸ் இன்விடேஷன் கார்டு. இன்விடேஷன் கார்டுக்கு பாக்ஸ்ன்றது கண்டிப்பா மஸ்ட். ஓகேங்களா? ஸோ தட் முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸை கரெக்டா போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஃபேமிலி நேம். ஓகேங்களா? மிஸ்ஸஸ் ஷாம் லால் அண்ட் சன்ஸ் அனௌன்ஸ் த ஓப்பனிங் ஆஃப் கேலக்ஸி நாவலிட்டிஸ் அ ஜெனரல் ஸ்டோர் இன் கீதாஞ்சலி என்க்ளேவ், துவாரிகா, டெல்லி. ஸோ அண்ட் பிளேஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இனாகுரேஷன் ஆன் சண்டே. கொஸ்டின்லேயே அவங்க டைம் டேட்லாம் கொடுத்ததால அது வந்து இட்ஸ் மேண்டட்டரி. டைம் டேட்டை வந்து எப்பவுமே வந்து எந்த இன்விடேஷனா இருந்தாலும் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தட் டைம் டேட் கொடுத்துட்டு அட் all are cordially invited, visit for all kind of glossaries அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டொமஸ்டிக் ஐட்டம்ஸ் avail new inauguration discount of 10% of all goods கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இது ஆர்எஸ்விபி. ஆர்எஸ்விபி வந்து நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஆர்எஸ்விபி இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்எஸ்விபி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அ பிரெஞ்ச் வேர்ட். ரெஸ்பாண்டூலே அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் இருக்கும். கைண்ட்லி டு ரிப்ளை அப்படின்னு அர்த்தம் அது. ஓகேங்களா? சோ இட் இஸ் அ பிரெஞ்ச் வேர்ட். இட்ஸ் மேண்டட்டரி ஃபார் இன்விடேஷன் கார்டு. சோ ஆர்எஸ்விபி கீழே இது யார் வந்து எழுத சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இது வந்து ஒரு ஷாப்ன்றதால ஷாப் நேம் கொடுத்துருக்காங்க. ஈவன் நீங்க வந்து ஷாம் லால் அப்படி அந்த பர்டிகுலர் பர்சன் தான் வந்து ஓனர் அப்படின்ற பட்சத்துல ஷாம் லால் அப்படின்னு கூட நேம் கொடுத்துக்கலாம். அது கீழே ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர். ஸோ திஸ் இஸ் பர்சனல் இன்விடேஷன் கார்டு. திஸ் இஸ் பர்சனல் இன்விடேஷன் கார்டு. ஏன் இது பர்சனல் இன்விடேஷன் கார்டுன்னு சொல்றேன்? இது வந்து உங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சோ இது பர்சனல்ல வந்துடும். சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து இப்போ உங்க வீட்டுல நடக்கிற ஹவுஸ் வார்மிங் செரிமனி, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் வந்து பர்த்டே, அப்புறம் ஜெயில பாஸ் ஆயிட்டீங்க அது மாதிரி ஏதாவது சொல்றாங்க, இல்ல வந்து கிராண்ட் ஃபாதர் 60th பர்த்டே, இல்ல வந்து வெட்டிங் ஆனிவர்சரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல்ல வரும். ஸோ பர்சனல் கார்டுல வந்துடும்.
சரிங்களா? இந்த பர்சனல் கார்டுக்கும் அபிஷியல் கார்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். சீஃப் கெஸ்ட் வந்து பர்சனல்ல மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து சீஃப் கெஸ்ட் வர வேண்டிய அவசியமே கிடையாது. சம்டைம்ஸ் இனாகிரேஷன்ல உங்களுக்கு தேவைப்படுது, அது கார்டுக்கு ஏற்ற மாதிரி அது கஸ்டமைஸ் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தட் திஸ் இஸ் வாட் பர்சனல் இன்விடேஷன் கார்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதுவுமே பர்சனல் இன்விடேஷன் கார்டு தான். ஸோ ஜேஇ ஐஐடி அப்படின்ற கான்செப்ட்ல வருது, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணதால இதுவும் பர்சனல் இன்விடேஷன் கார்டு. ஸோ தட் நீங்க ஆல்ரெடி நம்ம லாஸ்டா ஒரு பர்சனல் கார்டு பார்த்ததால மறுபடியும் வந்து அதை பத்தி நான் பேச விரும்பல. சேம் திங். அண்ட் அலைன்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்னன்னா இது ஒரு ஒரு இன்விடேஷன் கார்டுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இன்விடேஷன் கார்டுல பேராகிராஃபா எழுதுனா வந்து பீப்புள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, அது பார்க்க படிப்பாங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க உங்க வீட்டுல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கார்டு யாராவது கொடுக்குறாங்கன்னா அது ஒரு அலைன்மெண்ட் அழகா இருந்தா தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட், இது வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், இதுவுமே இன்ஃபோ, அதாவது பர்சனல் இன்விடேஷன் கார்டு தான். ஓகேங்களா? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலி நேம் request the pleasure of your company and the auspicious occasion of. நீங்க இது வந்து இப்ப சொல்ல போனா இந்த ஃபேமிலி நேம் மாறும் ஸ்பெஷன்ல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பர்சன் பிரைட் க்ரூம் உடைய நேம் மாறும். அண்ட் இந்த இடத்துல மதர் இன்லா ஃபாதர் இன்லா நேம். ஓகேங்களா? ஹோட்டல்ஸ் ஏதாவது அவங்க கொஸ்டின்ல கொடுத்தாங்கன்னா நம்ம எழுதுவோம். ஸோ நான் இப்ப ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த கான்செப்ட் இந்த பர்டிகுலர் வேர்டிங்ஸ் மட்டும் தான் மாறும். மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மக்கப் பண்ணி கூட நீங்க வந்து அப்படியே வந்து எழுதிடலாம். ஸோ இருக்கிறதுலே வந்து இன்விடேஷன் கார்டுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டைம் பிளேஸ் வென்யூன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்எஸ்வி போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் பர்சனல் இன்விடேஷன் கார்டு இஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் இன்விடேஷன் கார்டு. அபிஷியல் இன்விடேஷன் கார்டு அப்படின்னா என்னன்னா உங்களுடைய தனிப்பட்ட முறை இல்லாம நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ இல்ல ஸ்கூல்லயோ காலேஜஸ்லயோ நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு அட்ரஸ் பண்ற இதுதான். ஸோ இந்த இடத்துல பாருங்க, யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் நியூட்டன் பப்ளிக் ஸ்கூல், நாக்பூர். The student is holding its annual function on Saturday, 15th November 20XX at 11 a.m. The HRD minister, Dr. name கொடுத்துட்டாங்க MM Joshi, has consented to be the chief guest. Design an invitation card to be sent to the parents and other invitees. Do not exceed more than 50 words. Word limit is also very very important. ரொம்ப வளவலன்னு எழுதுனா வந்து நிறைய மார்க்ஸ் போடுவாங்க டீச்சர் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க, அது உண்மை கிடையாது. What is what? It should be straight and crisp. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போட்டிருந்தோம் இல்லையா பர்சனல் கார்டுல, இந்த இடத்துல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா த பிரின்சிபல் ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அத மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இது எல்லாத்துலயுமே ஒரே இதாக ஸ்கூல்ஸ்ன்ற போது இதான் வரும். ஸ்கூல் நேம் கொஸ்டின்ல கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல யூ கேன் ரைட் டெல்லி பப்ளிக் ஸ்கூல் ஆர் சம்திங் தட். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இல்ல, யூ அவாய்ட் ரைட்டிங் யுவர் ஓன் இன்ஃபர்மேஷன். உங்களுடைய ஸ்கூலோட நேமோ வந்து எதுலையுமே வந்து யூஸ் பண்ண கூடாது. ஓகேங்களா? ஸோ இஸ் இட் த பிளஷர் ஆஃப் யுவர் கம்பெனி ஆர் ரெக்வெஸ்ட் த பிளஷர் ஆஃப் யுவர் கம்பெனி, அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த ஃப்ரேசஸ்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன் தி ஆஸ்பீஷியஸ் அக்கேஷன் ஆஃப் ஆனுவல் ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் ஸ்கூல். ஏன் தேர் யூஸ் பண்றேன், ஆஃப் த ஸ்கூலும் யூஸ் பண்ணலாம். தேர் ஸ்கூல்ன்றது வந்து இட் டினோட்ஸ் த பிரின்சிபல் ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய இதுன்றத சொல்றாங்க தேர்ட் பர்சன்ல. த ஸ்கூல் ஆல்சோ கேன் பி யூஸ்ட். ஓகே, அட் டைம் பிளேஸ் ரெவென்யூ எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து சீஃப் கெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அபிஷியல் இன்விடேஷன் கார்டு. ஓகேங்க, சீஃப் கெஸ்ட் நேமே கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல அது ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எதாவது கொடுத்துக்கலாம். அவாய்ட் ரைட்டிங் ஆக்ட்ரஸஸ் நேம், ஆக்டர் நேம், அந்த மாதிரி யார் நேமும் யூஸ் பண்ணாதீங்க தேவையில்லாம. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு அது என்ன மாதிரி ப்ரோக்ராமோ அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய பர்சன்ஸை இன்வைட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. வில் பி கன்சென்டட் டு பி த சீஃப் கெஸ்ட் அண்ட் கிவ் அவே தி பிரைசஸ்னு ஒரு ஃப்ரேசஸ். ஓகேங்களா? அடுத்து ஆர்எஸ்விபி அதே மாதிரி பர்சனல் கார்டுக்கு கொடுத்த மாதிரி ரெஸ்பாண்ட். ஓகே, ஆர்எஸ்விபி த பிரின்சிபல் நியூட்டன் பப்ளிக் ஸ்கூல், ஃபோன் நம்பர், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் வாட் த அஃபிஷியல் இன்விடேஷன் கார்டு இஸ். அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியமா பார்த்துக்கோங்க, அலைன்மெண்ட் மாறக்கூடாது. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா ஓவர் ரைட்டிங் இல்லாம இருந்தாலே நீங்க அசால்ட்டா 4 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ தட் திஸ் இஸ் வாட் த இன்விடேஷன் கார்டு இஸ். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த அடுத்த வீடியோல அதையும் கிளாரிஃபை நான் பண்றேன். ஸோ தட் கார்டு அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, if it is for single person it is a letter, if it is for multiple person, more than one person, it's a card. so உங்க சம்பந்தப்பட்ட உங்க பர்சனல் விஷயங்கள்னா அது வந்து பர்சனல்ல வரும். இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸ் இல்ல ஒர்க் பிளேஸ்ன்றது வந்து அபிஷியல்ல வரும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க அசோசியேஷன் இல்ல வந்து ரெசிடென்சி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல்ல தான் வரும்.
உங்க தனிப்பட்ட முறையில இல்லாம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது பப்ளிக் பிளேஸ்ல பப்ளிக் டெக்காரம்ல இருக்குன்ற போது அது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல்ல தான் வரும். சரிங்களா? ஸோ தட் கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்க முடிஞ்சா பிரிண்ட் அவுட் எடுத்து கூட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 20 செட்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பரும் நம்ம டெலகிராம்ல இருக்கு. அதுல இருக்கக்கூடிய எல்லா காம்ப்ரிஹென்ஷன்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. You can easily get 100 out of 100 in this English examination. Okay, so all the best. Thanks for watching this video. Thank you.